முதலில் தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டா இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை 10% கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இதுபோன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1-2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார். அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2% என்றால் ஏறத்தாழ 40,000 50,000 வாக்குகள் கூட வர இருக்கிறது. ஆகவே இந்த 40,000 50,000 வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்துள்ளோம். ஆகவே இது போன்று இருக்கிற இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு சிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பது இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையிலே மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர் அதை அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுத்து விரைவில் அதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். எளிதிலே எடுத்து பரிகாரம் காண முடியும் என்பதற்காக அதையும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு 15 பக்கத்தில் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கும் அதை நடுவில் வைக்கிறாங்க. அதாவது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் நினைச்சா அந்த டேம்பர் பண்றதுக்கு இதுவரையிலும் இல்லாத ஒன்னு திடீர்னு கொண்டாங்கன்னா இணைக்கப்படல. ஃபர்ஸ்ட் டைம் ஆர் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ். அப்படி பண்ணுகிற போது எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஏற்கனவே இருந்ததுக்கு நடுவில் நேரத்துக்கு இன்னொன்னு ஸோ அதை நீங்கள் ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு அதை பண்றீங்க என்று எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை திருப்திகரமான எந்த பதிலும் சொல்லவில்லை. கண்ட்ரோல் யூனிட் டைரக்டா வாக்களித்தா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். இடையில இப்பொழுது விவிபேடா வைக்கிறாங்க. That can be tampered very easily. எத்தனை பேச நடக்கும்? எந்த பேஸ்ல வச்சாலும் நாங்க சந்திக்க தயார். அதனால அதை பத்தி நாங்க கேட்கல. அந்த கொஸ்டின் ஒரே கட்டம் அல்லது 2 கட்டமா அதை நாங்க கேட்கவே இல்லைங்க. எத்தனை கட்டம் வச்சாலும் நாங்க சந்திக்க தயார். ஓகே.